ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். மாவூர் டேமில் வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு. ரிட்டன் போகிற ரோடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அந்த ரோடு ஹைவேலேருந்து டேம் வரைக்கும் ரோடு சொன்னேன்ல, அந்த ரோடு இப்படி தான் இருந்தது. டேம் கிட்ட இப்படி தான் இருந்தது. நாங்கள் ஒரு 6 o'clock போல் கிளம்பியாச்சு. கிளம்பும்போது ரோட் ட்ராவல் இப்படி தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. இதை வச்சு குழந்தைங்களுக்கு சோறே ஊட்டலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ட்ராவல் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு கார் மட்டும் பயணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தோடு ஒரு பிளேஸ் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா அது எந்த பிளேஸுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி த்ரில்லிங்கான அனுபவம் இருக்கா? அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தீங்கன்னா அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு. அது கோடு போடுதுடா, அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா. அந்த பெரிய கொப்பை உரிச்சு வச்சுருவாங்கப்பா. இந்த இப்போ ஜீப் வந்திருக்காங்களா? நான் இது பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இருக்க தான் செய்யுது. லெஃப்டில் ஒன்றும் இல்லை. அது என்ன ஹில் ஸ்டேஷனா? அதற்கு இங்கே உட்காந்துரு ஜஸ்வின். சாப்பிட்டுட்டு பொறுமையா அடுத்த மாசம் ஓனர் தான் போய் சொல்லியிருக்கலாம்ல, அங்கே பஸ் எதுவும் போகாதுன்ட்டு. போய் பார்த்துக்கிறது எப்படியுமே அங்கே போகணும். சில பேர் வந்தவங்க கண்டிப்பாக நம்ம என்ன சொன்னாலும் போகணும்னு நினைப்பாங்க. இவ்வளோ பெரிய காரே போயிட்டு வருது, நம்ம போக முடியாதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்களா? ஆமாம்.
இங்கெல்லாம் முடிச்சிட்டோம். வளையறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். அது ஒரு குட்டி nap. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு அப்படியே கால் பவர் nap. எஸ். டேய் இப்போ நீ தூங்கலாம்டா, வீட்டுக்கு தாண்டா போகிறோம். இனிமேல் தூங்க மாட்டேன். நான் ஜெஷன் இன்னைக்கும் பரோட்டாவா? சோறு இருக்கு, மீன் குழம்பு இருக்கு, கோதுமை தோசையாவது உனக்கு நான் ஊற்றி தருவேன்டா. கோதுமை தோசையை ஊற்றி தந்துருங்க, ஆனால் ரைஸ் வேணாம். தோசை இல்லையாம்மா? தோசை இருக்கு மாவு இருக்கு. அவன்கிட்ட சொல்றேன் மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் கோதுமை தோசை. மீன் குழம்பு நான் சாப்பிடுறேன். சாதம் வேணாம். நீங்க சாதம் தரதா இருந்தா நான் நோம்பு எடுத்துருவேன். நோம்பு இன்னும் ஒரு நாள் தாண்டா இருடா. சண்டே மண்டே நோம்பு ஆரம்பிக்குது. நாய் மறுபடியும் அங்கே தான் இருக்குது. இவர் இப்போ ரொம்ப சென்டருக்கு வந்துருச்சு. இல்ல அதுல ஏதாவது வண்டி ரிப்பேர் ஆனாலும் தெரியாது, பஞ்சர் ஆனாலும் என்னடா பண்ண முடியாது. மதுரைக்கு இங்கேருந்து 37.
ரிட்டர்ன் வரும்போது அப்படியே டைம் கொஞ்சம் ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. அதனால் ஒரு டீ காஃபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸை டீயும் பஜ்ஜியும் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு மறுபடியும் மதுரைக்கு. வேர்க்குது. கிளம்பில ஒரு 7:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 6:50 அந்த மாதிரி இந்த பிளேஸில் வந்து இருந்தோம். ஸ்நாக்ஸு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது டைம் ஆகிடுச்சு. மதுரைக்கு கிளம்பியாச்சு.